தேடினால் கண்டடைவீர்கள். வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிற பொழுது வாழ்க்கையை நாம் கண்டடையலாம். ஆண்டவரிடம் இருக்கிற பொழுது அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அவரிடம் தேடுகிற பொழுது நாம் கண்டடைவோம். எதை என்றால் நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய வேலை வாய்ப்பை, நம்ம குடும்ப ஆசீர்வாதத்தை, நம்ம மனசுல என்னவெல்லாம் வேண்டும் என்று இருக்கிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு பெற்றுத் தருவார். எனவே ஆண்டவரை தேடுங்கள். அதற்கு உதாரணம் இன்றைக்கு நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தி மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 9-15 வரை உள்ள இறை வார்த்தையில மகதலா மரியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் உயிர்த்த பிறகு யாருக்கு முதலில் காட்சி கொடுத்தார்? ஏற்கனவே நான் என்னுடைய ஆராதனையில சொல்லியிருக்கிறேன், ஜெபத்துல சொல்லியிருக்கிறேன். யாருக்கு என்றால் மகதலா மரியா. எதற்காக ஆண்டவர் தன்னுடைய காட்சியை, முதல் காட்சியை மகதலா மரியா கொடுத்தார் என்றால், மகதலா மரியா விடியற் காலையிலே ஆண்டவரை தேடி போகிறாயோ செய்தி 20வது அதிகாரம் 1வது வாக்கிலிருந்து வாசிச்சு பாருங்க. விடியற் காலை எழுந்தவுடனே அவர் எதை நினைத்தாரோ அது ஆண்டவராக இருந்தது, இயேசுவாக இருந்தது. அவர் கல்லறைக்கு செல்ல வேண்டும் என்று இருந்தது. இயேசுவை கொண்டு போட்டார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு தனது இன்னுயிரை சிலுவையில் தந்தார். அவர் மரித்து போய்விட்டார். எல்லோரும் ஓடி போனார்கள். ஆனால் மகதலா மரியா விடிந்தவுடனே யாரை தேடினார் என்றால் இயேசுவை. அவரை தேடி போறாங்க. அதனால்தான் முதல் காட்சியை பெற்றார்கள். காலை எழுந்தவுடனே ஆண்டவரை தேடு. இந்த உலகத்துல ஹீரோ போல வாழலாம், நீ ஒரு ஹீரோ போல கூட இருக்கலாம். ஆனால் நீ அவரை தேடவில்லை என்றால் ஜீரோவாக மாறி போவாய். உன்னை ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவார்கள், உன்னை சூழ்ச்சியிலே சிக்க வைப்பார்கள். எனவே பிரியமான இறை உறவுகளே, காலை எழுந்தவுடனே ஆண்டவரை தேடுங்கள். என்னுடைய ஆராதனை ஒவ்வொரு நாளும் எதை மையப்படுத்துகிறது என்றால் ஜெபத்தை மட்டும்தான். எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எந்த வகையெல்லாம் ஜெபத்தை தேடலாம், ஜெபத்தினுடைய தேவைகள் என்ன, ஜெபத்தினால் வருகிற பலன்கள் என்ன, இதுதான் ஆராதனை. அதுல இன்றைக்கு எழுந்தவுடனே அவரை தேடணும். தன்னுடைய ஆசீர்வாதத்தை யாருக்கு ஆண்டவர் முதலாய் கொடுத்தார் என்றால் மகதலா மரியாவுக்கு. காரணம் அவர் ஆண்டவரை தேடினார். நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவரை தேடுகள். எதை பெற்றுக்கொள்ளலாம் என்றால், நாம் முன்னுரையில சொன்னது போல வாழ்க்கையே பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், குடும்ப நலத்தை பெற்றுக்கொள்ளலாம், உடல் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். வல்லமையை நம் வாழ்க்கை நடப்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். பிரியமான உறவுகளை, அவரை தேடுவோம். காலை எழுந்தவுடனே ஆண்டவரை தேடுவோம். இது நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை தேடுகிற பொழுது நம்ம அடைவோம். தேடினால் கிடைக்கும். பிரியமான இறை உறவுகளை, இரண்டாவது, இன்றைக்கு நற்செய்தியில அவர் சொல்லி அனுப்புகிறார், மகதலா மரியா சொல்லி அனுப்புகிறார். என்னவென்றால், சீடர்களுக்கு சென்று அறிவி. கிறிஸ்துவம் என்பது என்னன்னா, சான்று பகரணும். நம்ம மற்றவருக்கு அடையாளமாக இருக்கணும், மற்றவருக்கு சாட்சியமா வாழணும். நமது வாழ்க்கை பிறருக்கு ஒரு கருவியாக இருக்கணும். நமது வாழ்க்கையில நம்மை பார்ப்பவர்கள் நம் கடவுளை பார்க்கணும், அப்படி வாழணும். அதுதான் திருத்தந்தையினுடைய வாழ்க்கை. அவருடைய மரணத்துல நாம் கற்றுக்கொள்வது, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஏராளமானவர்கள் பாருங்க, உலகத்துல இருக்கிற வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிரிவினை சகோதரர்கள் மட்டுமல்ல, ஏராளமானவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் இன்றைக்கு அவரை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த வாழ்வியல் முறை, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் கடவுளை வெளிப்படுத்தினார். வாழ்ந்தது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் தான். ஆனால் யாரை பார்த்தார்கள் என்றால், அவர் வாழ்க்கையில கடவுளை பார்த்தார்கள். அப்படி வாழணும் வாழ்க்கை என்றால். எளிமையாய் வாழ்ந்தது, அடுத்தவருக்காய் வாழ்ந்தது. ஏராளமானவர்கள் தனக்காய் வாழ்ந்தார்கள். அவர்கள் மரித்து போனார்கள், மறைந்து போனார்கள். ஆனால் இங்கு நம்முடைய திருத்தந்தை மறைந்து போனார், மரித்து போனார். ஆனால் இன்றைக்கு வெறும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, ஏழை எளியவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, அனைத்து மக்கள் மத்தியிலுமே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க்கையை பற்றி இன்று உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. இவர் இப்படி இருந்தார், இப்படி எளிமையாக வாழ்ந்தார், ஏழைகளுக்காக இருந்தார் என்றால் காரணம், சாட்சியமாய் வாழ்ந்தார். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இதை யோசிப்போம் நண்பர்களே. எந்த வகையில நம்ம அவருக்கு சாட்சியமா வாழலாம்? அப்படி வாழ்கிற பொழுது அவர் உயர்த்துவார். இன்றைக்கு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே ஆண்டவருக்கு உயர்த்த இருக்கிறார். இன்றைக்கு உலகமே அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம், அவர் சாட்சியமாய் வாழ்ந்தார். கிறிஸ்தவத்தினுடைய முதன்மையான பண்பு என்னவென்றால், பிறருக்கு சாட்சியமா இருக்கணும். யோசிங்க, இந்த நாள்ல எந்தெந்த வகையிலெல்லாம் நான் பிறருக்கு சாட்சியமா வாழ முடியும், எளிமையாய் வாழ முடியும், எந்தெந்த வகையிலெல்லாம் பிறருக்கு உதவி செய்ய முடியும், எந்தெந்த வகையிலெல்லாம் மற்றவர்கள் நன்மை அடையும்படியா எனது வாழ்க்கையானது இருக்கும் என்று யோசியுங்கள் நண்பர்களே. ஒன்று, ஆண்டவரை தேடுகிற பொழுது அடைவோம் என்ற முதல் செய்தி.
இரண்டாவது செய்தி, இந்த கிறிஸ்துவ வாழ்வினுடைய மேன்மை எங்க இருக்கிறது என்றால் பிறரிடம் இருக்கிறது. பிறருக்கு சாட்சியமாய் வாழ்வதில் தான் மேன்மை இருக்கிறது. அதற்கு மாபெரும் உதாரணமாக நம்முடைய திருத்தந்தை, மறைந்த தந்தை பிரான்சிஸ் அவர்கள். செபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிங்க. சனிக்கிழமை தாய் மரியாள் செபத்துல இதோ மறைந்த எங்களுடைய தந்தை பிரான்சிஸ் அவருக்கு நித்திய இளைப்பாறுதலை தருவீராக. ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேண்டுதல்கள் எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க தொடுங்க. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எனவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். எனவெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களா. இயேசுவே உங்கள் பெயரால் பிள்ளைகள் அபிஷேகத்தை காண்பார்களாக. ஆண்டவரே உங்கள் பெயரில் வல்லமையை காண்பார்களாக. எனவெல்லாம் விண்ணப்பங்களை இந்த நாளில் அனுப்பி கொண்டே இருக்கிற உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் தொடுங்கள். பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வல்லமையை பார்ப்பீர்கள். வல்லமையாக நிற்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கிருபையில மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். எனவே காலை எழுந்த உடனே ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருக்கு சாட்சியமாய் வாழுங்கள் என்ற செய்தியோடு ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.